சமூகத்தில் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்கள பாசிட்டிவான விஷயத்த விட நெகட்டிவான விஷயங்கள் தான் அட்ராக்ட் பண்ணும். அப்படிதான் வந்து திருச்சியில ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, Instagram ரீல்ஸ்ல திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸோட தலை சிதறும் அப்படின்னு சொல்லிட்டு, கொம்மன் பிரதர்ஸ்ன்னு ஒரு டேக்க யூஸ் பண்ணி போட்டிருக்கான். இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அந்த ஒரு டேக்க யூஸ் பண்ணி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வருண்குமாருக்கு ஆப்போசிட்டா அந்த ஸ்டேட்டஸ போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி அந்த ஒரு சின்ன பையன் போட்ட விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, வருண்குமார் அவர்களோட கவனத்துக்கு போயிருக்கு. எஸ்பி வருண்குமார் அந்த பையன கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அட்வைஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, "ஏன் உனக்கு இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து இதுவாகுது? விவேகானந்தர், காந்தி, அப்துல் கலாம் ஐயா போன்றவர்களெல்லாம் நீ தேடாம ஏன் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்த தேடுறன்னு" சொல்லிட்டு அந்த சின்ன பையனுக்கு அவ்வளோ ஒரு அருமையா அட்வைஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பா அதில அவரு சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, "நீ எது தேடுறியோ அதுதான் உனக்கு காட்டும். நீ எத அதிகமா பார்க்குறியோ அதுதான் உனக்கு காட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமான ஒரு விஷயம் தான். பல பேர் வந்து நம்ம Instagram, சோசியல் மீடியாவ வந்து குறை சொல்லிட்டு இருக்கோம். அ எப்ப பார்த்தாலும் இவனுக்கு இது மாரி காமிச்சிட்டே இருக்கு. எனக்கு மட்டும் இந்த மாரி தப்பு தப்பான விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்ல கேட்டுருப்போம். அதுக்கு காரணம் என்ன? அவங்க அத விரும்பி பார்த்திருப்பாங்க. அந்த ரிலேட்டடான அந்த கேஷே மெமரிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எத அதிகமா ப்ரௌஸ் பண்ணியிருக்காங்களோ, அதே தான் அவங்க ரெக்கமெண்டட்ல காமிச்சிட்டே இருக்கும். அப்படி அந்த பையனோ, அந்த பையனுக்கு தெரிஞ்சவங்களோ, யாரோ ஒருத்தர் தொடர்ச்சியா இந்த மாரி நெகட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்க அந்த வில்லனிசம் பேஸ் பண்ண விஷயங்கள பார்த்து தான் அந்த பையனுக்கும் அந்த மாரி வந்திருக்கும். ஒருவேள அந்த பையனை தேடியும் பார்த்திருக்கலாம். அது தவறான ஒரு விஷயம். குறிப்பா இந்த இடத்துல பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகள் தவறான வழியில செல்லாம இருக்கணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்கன்றத அவங்க நிச்சயமா கண்காணிக்கணும். அப்படி கண்காணிக்கல அப்படின்னா, நிச்சயமா கூண்டுக்குள்ள கைதியா தான் பார்க்க நேரிடும். குறிப்பா இந்த ஒரு வீடியோல அவர் என்னென்ன விஷயம்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். விவேகானந்தர் இருக்காரு. அதெல்லாம் போடாம இவன் படத்தை ஏன் போடுறீங்க? போலீஸ் பாதுகாப்புல கூட்டிட்டு போல அவரை. நிறைய முக்கியஸ்தர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இது அது கிடையாது. இது வழிகாவல். கைது பண்ணி கூட்டு போறாங்க. இதுல எந்த பெருமையும் இல்ல. அவன் யாரு என்ன தெரியாது, நல்லவன் கெட்டவன் தெரியாது. சொல்லு. சோ உனக்கு தெரியாதவங்க கொடுத்த ஸ்டேட்டஸ் நீ போட்டியா? அப்ப அது இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறோம். தெரிஞ்சவங்க கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல. இப்ப டாக்டர் இருக்காங்க, எவ்வளவு வைத்தியர் இருக்காங்க, எவ்வளவு இன்ஜினியர் இருக்காங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லா சம்பாதிக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, செட்டில் ஆறாங்க, கார்ல போறாங்க, புள்ளக்குட்டியோட நல்லா சந்தோஷமா இருக்காங்க, பேங்க் மேனேஜர் இருக்காரு, அரசாங்க ஊழியர் இருக்காங்க. அதெல்லாம் தோணாம ஒரு கேஸ் வாங்கினாங்க. எப்படி உனக்கு முன்னோடியாராம், எப்படி உனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகலாம்? இவரு அப்துல் கலாமையோட வீடியோ இருக்குது, டாக்டர்களோட வீடியோ இருக்குது. அதையும் அதையும் பார்க்க மாட்டேங்கிற, அதையும் ஈர்க்கல. அதுலயும் வீடியோ இருக்குல்ல, இருக்கா இல்லையா? நீ தேடுறதுதான் உனக்கு கிடைக்கும். நீ அறிவு தேடலைன்னா அறிவு கிடைக்கும், புத்தகம் தேடலைன்னா புத்தகம் கிடைக்கும். இது மாதிரிலாம் முன்னோடிகள் வச்சுக்காதீங்க. நீ மட்டும் இல்ல, கூட இருக்கிற கூட்டாளிகள், நண்பர்களுக்கு சொல்லு. முடிஞ்சா ஏதாவது படிக்கிற வழியை பாரு, வேலைக்கு போற வழியை பாரு. நம்ம தான் மைண்டை நெறிப்படுத்தி நல்ல திசையில போகணும். பாக்குறதெல்லாம் நம்புறீங்க இந்த தலைமுறை. இன்ஸ்டாகிராம் ரீல்ல வரதெல்லாம் உண்மையில நினைக்கிறீங்க. அதான் பிரச்சனை. நல்லது பாரு, நல்ல விஷயங்களை பாரு, நல்லது. ரீல்ஸ் தான் பார்க்கணும்னா நல்லது பாரு.